அன்பார்ந்த தமிழக மக்கள் நலக் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் வருகின்ற 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் கட்சியின் சார்பாக போட்டியிட விரும்புகிறதான அனைத்து வேட்பாளர்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வருகிற 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நம்முடைய தலைமை அலுவலகத்தில் கோவிலைக்கண்ணில் வைத்து ஒரு நேர்காணல் கூட்டம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தயவுசெய்து அந்தந்த மாவட்ட செயலர்களும் தேர்தலில் போட்டியிட விரும்புகிறதான வேட்பாளர்களும் கட்டாயம் அதில் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தேர்தலில் போட்டியிடுகிறதான அந்த வேட்பாளர்கள் இங்கே நேரில் வந்து முதலாவது விருப்ப மனு ஒன்றை நீங்கள் அளிக்க வேண்டும். அதைத் தொடர்ந்து கட்சி சார்பாக நீங்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு கட்சியின் அனுமதி கடிதத்தையும் நீங்கள் கையில் வைத்துக் கொள்ள வேணும். ஆகவே இந்த நேர்காணல் மற்றும் தேர்தல் குறித்ததான காரியங்களை குறித்து நாம் ஆலோசிப்பதற்கு இது மிக முக்கியமான கூட்டம் என்பதை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். நீங்கள் வருகின்ற பொழுது தவறாமல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 கண்டிப்பாக கையில் கொண்டு வாருங்கள். அதில் பேக்ரவுண்டு வெள்ளையாக இருக்க வேணும், ஒயிட் பேக்ரவுண்டு, ஆனால் கலர் ஃபோட்டோவாக இருக்க வேணும், பேக்ரவுண்டு ஒயிட்டாக இருக்க வேணும். அதை பார்த்து கொண்டு 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் கண்டிப்பாக நீங்கள் கொண்டு வரும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சில நாட்களில் தேர்தல் அறிவிக்கை வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே நாம் ஒரு குருஷியல் டைம், மிக நெருக்கடியான ஒரு சமயத்திலே நாம் இருக்கின்றோம். ஆகையினால் செய்ய வேண்டிய வேலைகள் அநேகம். ஆகையினால் இந்த கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் குறித்தெல்லாம் நாம் விவாதிப்பதற்கு அது மிக உதவியாக இருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு 2 படிவங்களை நான் அனுப்பி வைத்திருந்தேன். ஒன்று வேட்பு மனு என்று சொல்லப்படுகிற ஒரு படிவம், மற்றொன்று ஃபார்ம் 26 என்கிற ஒரு அஃபிடவிட் படிவம். இந்த 2ஐயும் வேட்பு மனு தாக்கல் செய்யும்போது ஒன்றாக கொடுக்க வேணும். ஆகவே இதை குறித்த ஒரு சில காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். நீங்கள் நேரில் வருவதினால் இங்கே வைத்து எல்லாவற்றையும் நாம் செம்மையாக செய்து கொள்ளலாம். இந்த வேட்பு மனுவில் முதலாவது பக்கத்தை நீங்கள் ஃபில்லப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கானது. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினுடைய வேட்பாளர்களை 2 பேர், ஒருவர் முன்மொழிய வேண்டும், ஒருவர் வழிமொழிய வேண்டும். அந்த முதலாவது பக்கத்தை நான் விட்டுவிட்டு பகுதி 2 என்று சொல்லப்படுகிற 2வது பக்கத்தில் இருந்து தான் நாம் இந்த வேட்பு மனுவை ஃபில்லப் பண்ண வேணும். அதிலே சட்டப்பேரவை தொகுதி, அதனுடைய எண், அதனுடைய பெயர், வேட்பாளர் பெயர், அவருடைய தாய் தந்தை பெயர், அஞ்சல் முகவரி, இவை எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்யுங்கள், ஒரு பென்சில் எடுத்துக்கொண்டு அதில் இருக்கிற எல்லாவற்றையும் அப்படியே பென்சிலில் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. பென்சிலில் ஃபில்லப் பண்ணுங்கள். இங்கே வந்து அதை சரிபார்த்த பின்பு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம். ஆகவே முதலாவது ஒரு பென்சிலை எடுத்து வைத்துக்கொண்டு இந்த வேட்பு மனுவை நீங்கள் முழுவதுமாக நிரப்ப வேணும். வாசித்து கொண்டே வந்தால் உங்களுக்கு அதில் காரியங்கள் எல்லாம் தெரியும். உதாரணமாக முதலாவது அந்த வரியிலே பார்ப்பீர்களேயானால், உதாரணத்திற்கு வாசவநல்லூர் சட்டப்பேரவை தொகுதி என்றால் வாசுதேவநல்லூர் சட்டப்பேரவை தொகுதியிலிருந்து சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்பாளராக போட்டியிட இதனால் நாங்கள் நியமனம் செய்கிறோம் என்று ஒரு 10 பேர், அந்த தொகுதியில் இருக்கிற 10 பேர் உங்களை நியமனம் செய்கின்றார்கள். வேட்பாளருடைய பெயர், தாய் தந்தை பெயர், அஞ்சல் முகவரி, இன்னும் அவருடைய பெயர், சட்டப்பேரவை தொகுதிக்கான வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர்,
வாக்காளர் பட்டியலில் எங்கே இருக்கிறது. ஒருவேளை இந்த தொகுதியில் இல்லாமல் வேறு ஒரு தொகுதியில் கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய வாக்காளர் அந்த பட்டியல் எங்கே இருக்கிறது என்பதை அதனுடைய பாகம் எண், அதனுடைய தொடர் எண், இவை எல்லாவற்றையும் குறித்து அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேணும். அந்த முன்மொழிபவர்களுடைய விவரங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 10 பெயர்கள். அந்த 10 பெயர்களும் இங்கே நாம் ரெடியாக எடுத்து வைத்திருக்கின்றோம். நீங்கள் அதை பென்சில்லையே மார்க் பண்ணுகிறதா இருந்தால் மார்க் பண்ணலாம், இல்லை இங்கே வந்து கூட நீங்கள் மார்க் பண்ணுவதாக இருந்தால் மார்க் பண்ணி கொள்ளலாம். அந்த 10 பேர். அதை தொடர்ந்து இருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் வாசித்து கொண்டே வந்தால் வேட்பாளர் கையொப்பம் இருக்கிறது. அதுக்கு மேலே இருக்கிற தகுதியான அந்த படிவத்தை எல்லாம் 3வது பத்தியை நீங்கள் அந்த 3வது பகுதியை நிரப்ப வேணும். நிரப்பிவிட்டு 3வது பகுதியினுடைய வேட்பாளர் நிரப்ப வேண்டியவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் இந்த குற்ற பிரிவை சேர்ந்த கிரிமினல் ரெக்கார்டு, கிரிமினல் கேசஸ் ஏதாயிலும் பெண்டிங் இருக்குமேயானால் அதை குறித்ததான விவரங்கள் அங்கே சொல்ல வேண்டும். இல்லை என்றால் பொருந்தாது 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 என்று எல்லாவற்றையும் ஃபில்லப் பண்ணணும். பென்சில்ட்டு ஃபில் பண்ணுங்கள், இங்கே வந்து சரிபார்த்து கொள்ளலாம். உதாரணமாக வழக்கின் முதல் தகவல் அறிக்கை பொருந்தாது. ஏன்னா முதலே சொல்லிடுறோம், ஏதாவது குற்றத்திற்காக அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாரா, தண்டிக்கப்பட்டுள்ளாரா, ஆம் இல்லை என்று இருக்கிறது. அதில் இல்லை, ஆம் அடித்து விட்டோமேயானால் இல்லை. அதற்கப்புறம் வருகிற எல்லா காலத்திலும் பொருந்தாது 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 என்று போட வேணாம். அதே போல் ஆம் இல்லை என்கிறதில் ஆம் என்பதை அடித்து விட்டு இல்லை என்பதை விட்டுவிடலாம். மற்றதெல்லாம் பொருந்தாது பொருந்தாது, நாட் அப்ளிகபிள். ஆங்கிலத்தில்னா நாட் அப்ளிகபிள், தமிழில் பொருந்தாது என்று போட்டு வேட்பாளருடைய கையொப்பம் அதிலே இடப்பட வேணும். இது வேட்பு மனு. வேட்பு மனுவை பொறுத்த காரியம். அதில் தேர்தல் அதிகாரி வேட்பு மனுவை வாங்கின உடனே அவர் நமக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுப்பார். அது பின்னாலே இருக்கிறது. அப்புறம் எந்த டேட்டில் வந்து உங்களுடைய வேட்பு மனு பரிசீலிக்கப்பட்டு எப்பொழுது முடிவு செய்யப்படும் என்பதையெல்லாம் அந்த பின்னாலே இருக்கிற பகுதி சொல்லுகிறது. மிக முக்கியமானது இந்த ஃபார்ம் 26 என்பது. இது ஒரு அஃபிடவிட். ஆகினால் அதில் காணப்படுகிற முதலாவது பத்தியை 100 ரூபாய் மதிப்புள்ள ஸ்டாம்ப் பேப்பர், பத்திரம், 100 ரூபாய் மதிப்புள்ள பத்திரத்தை வாங்கி அதில் அந்த முதலாவது பக்கத்தை நாம் பதிவு செய்து கொள்ள வேணும். அதை தொடர்ந்து அநேக விஷயங்கள் அந்த அஃபிடவிட்டில் கேட்கப்படுகிறது. முதலாவது தங்களை குறித்ததான பர்சனல் திங்ஸ், அப்புறம் கட்சி, எந்த கட்சியினால் நீங்கள் நிறுத்தப்படுகிறீர்கள் என்பது, அப்புறம் கான்ஸ்டியூஷன் அதனுடைய அந்த டீட்டெயில்ஸு, அப்புறம் சோஷியல் மீடியா அதெல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் நில்லு தான் நமக்கு வரும். 4வது டீட்டெயில்ஸில் இருந்து 4வது பேராலிருந்து நீங்கள் முதலாவது உங்களுடைய பேன் நம்பர், பேன் கார்டு, பெர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர்னு சொல்லுவோம் இல்லையா, பேன் கார்டு நம்பர், செல்ஃபு உங்களுடைய பேன் கார்டு நம்பர் கொடுக்கணும். ஸ்பௌஸு மனைவியினுடைய பேன் கார்டு நம்பர் கொடுக்க வேணும். அப்புறம் அது 3வது காலம் வந்து நாட் அப்ளிகபிள் போட்டுக்கலாம். HUF இஃப் கேண்டிடேட்ஸ் இஸ் கார்ட்டா என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அது நாட் அப்ளிகபிள். 4வதில் டிபெண்டன்ட் 1, டிபெண்டன்ட் 2, டிபெண்டன்ட் 3 என்று இருக்கிறது. உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்க, திருமணம் ஆகாத பையங்களோ அல்லது பெண்ணோ மகன் இருப்பார்களே, ஆனால் அந்த டிபெண்டன்ஸ் உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க, அவர்களுடைய பேன் நம்பர் இருந்ததுன்னா பேன் நம்பர், இல்லை என்றால் நாட் அப்ளிகபிள். அதை அதில் ஃபில்லப் பண்ணிக்கிறணும். இதெல்லாம் பண்ணிவிட்டு பின்பதாக வருவது ரொம்ப முக்கியம். அதில் வந்து கிரிமினல் கேசஸ் பற்றியதான விவரங்கள். அதில் 5வது பிரிவில் பெண்டிங் கிரிமினல் கேசஸில் முதலாவது பத்தி கிரிமினல் கேஸ் நமக்கு விரோதமாக இருக்குமே ஆனால் அதில் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும். பெண்டிங் எதுவும் இல்லைன்னா நாட் அப்ளிகபிள். ஐ டிக்ளேர் that there is no pending criminal case against me. If there is no criminal case pending against the candidate and right, not applicable. Or 2வது சொல்லியிருக்கிறது, the following criminal cases are pending against me, not applicable. முதல்லையும் நாட் அப்ளிகபிள், 2வது நாட் அப்ளிகபிள் போட்டுருவோம். அதுக்கடுத்து எல்லாத்துலேயுமே எல்லா காலத்திலும் நாட் அப்ளிகபிள் அல்லது பொருந்தாது பொருந்தாது பொருந்தாது
என்று எல்லாவற்றும் பொதுவாக நம்முடைய மக்கள் எல்லாருக்குமே எந்த விதமான கிரிமினல் கேஸும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்று தான் எண்ணுகிறேன் இதுவரையில். ஆகவே எல்லா காலத்திலும் பொருந்தாது 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 என்று நாம் எல்லாவற்றையும் ஃபில்லப் பண்ணிக்கொள்ள வேணும். அந்த கிரிமினல் கேஸ் என்பது அந்த காலம் ரொம்ப முக்கியம். அதில் கன்விக்ஷன் ஆகியிருந்தால், தண்டிக்கப்பட்டிருந்தால், அது எல்லாமே நாட் அப்ளிகபிள்னு கொடுத்துக்கலாம். அந்த கேஸ் கோர்ட்டு அந்த விவரங்கள் தான் பின்னாலே எல்லாம் வருகிறது. அதற்கு அடுத்து நீங்கள் பார்ப்பீங்கன்னா 7வது பக்கத்தில் நம்முடைய சொத்து விவரங்கள், கேஷ் எவ்வளோ இருக்குது, ஆஸ் ஆன் டேட்டு உங்களுக்கு பேங்க்கில் எவ்வளோ கேஸ் இருக்குது, கேஷு உங்கள் கையில் எவ்வளோ கேஷ் இருக்குது, அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், சில டெபாசிட்ஸ்லாம் பண்ணியிருப்பீங்க. அந்த டெபாசிட்ஸ்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் ஒரு செப்பரேட் பேப்பரில் எழுதி கொண்டு வந்தால் கூட இங்கே வைத்து நாம் அதை எப்படி செய்யணும்னு உங்களுக்கு சொல்லலாம். ஆகவே அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும். உங்களுடைய சொத்தில் முதலாவது வருவது கேஷ். கேஷ் எவ்வளோ கையில் இருக்குது, பேங்க்கில் எவ்வளோ கேஷ் இருக்குது, எந்தெந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது, கேஷ் இருக்குது. அது மாத்திரமல்லாமல் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் போட்டிருந்தீங்கன்னா அது எவ்வளவு இருக்குது, அந்த டீட்டெயில்ஸு நீங்கள் கையில் எடுத்துகிட்டு வரணும். அப்புறம் உங்களுடைய லோன்ஸ், அட்வான்சஸ், நீங்கள் யாருக்காவது அட்வான்ஸ் கொடுத்துருந்தா, லோன் கொடுத்துருந்தா அந்த டீட்டெயில்ஸ், உங்கள்கிட்ட இருக்கிற வாகனங்கள் அதனுடைய நம்பர், அதனுடைய டீட்டெயில்ஸ், இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருக்கிறீங்களா, அது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வாகனங்களை குறித்து. அப்புறம் ஜுவல்லரி, நகைகள் குறித்ததான விவரங்கள், இத்தனை சவரன் இருக்குது, இவ்வளவு சந்தை மதிப்பு அப்படிங்கிறது, அதெல்லாம் எனி அதர் அசெட்ஸு, டோட்டல் கிராஸ் வேல்யூ, அதை நீங்கள் பார்த்து அதையும் ஃபில்லப் பண்ணிக்கிறணும். அடுத்த காலத்தில் அக்ரிகல்ச்சர் லேண்டு இருக்குமே, ஆனால் அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டினுடைய சர்வே நம்பர், அந்த சர்வே நம்பர் அது எந்த இடத்துல இருக்குது, அதனுடைய தற்போதைய மார்க்கெட் வேல்யூ என்னங்கிறத போட்டுக்கிறணும். அப்புறம் நான் அக்ரிகல்ச்சரல் லேண்டு, சிட்டியில் வந்து அக்ரிகல்ச்சர் இல்லாத சில பிளாட்ஸ் இருக்கலாம். அந்த மாதிரி பிளாட்ஸ் இருந்ததே ஆனால், நான் அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ் இருக்குமே ஆனால் அதனுடைய டீட்டெயில்ஸ், சர்வே நம்பர், அதனுடைய அந்த மதிப்பு, இதை நீங்கள் போட்டுக்கணும். அப்புறம் கமர்ஷியல் பில்டிங்ஸுங்கிற அந்த காலத்தில் உங்களுடைய வீடு இருந்தால் வீட்டினுடைய மதிப்பு அதை எடுத்துகிட்டு வாங்க. அந்த சர்வே நம்பர், வீடு எந்த சர்வே நம்பரில் இருக்குது அதனுடைய அந்த டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. அதனுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படிங்கிறதையும் நான் முதல்ல கொடுக்கணும். அந்த ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸு அதில் எல்லாம் அந்த நம்முடைய வீட்டு மதிப்புகள் அதெல்லாம் அதில் வந்துடுது. அடுத்து 8வது காலத்தில் லோன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம ஃபைனான்ஷியல் பேங்க்கில் லோன் இருந்தால் அந்த லோன் டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்கணும். அதெல்லாம் கூட நீங்கள் பென்சில்லையே குறித்து கொண்டு வருவது நல்லது. அடுத்த இம்பார்ட்டன்ட் காலம் வந்து கவர்மெண்ட் டியூஸ். இந்த கவர்மெண்ட் டியூஸ்க்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நீங்கள் இருக்கிறதான முனிசிபாலிட்டி என்றால், அல்லது பஞ்சாயத்து என்றால், நகரசபை என்றால், அவரிடத்தில் ஒரு நோ டியூஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும். வாட்டர் டேக்ஸ் இருக்கும், தொழில் வரி இருக்கும், வீட்டு வரி இருக்கும், இப்படிப்பட்டதான அந்த லோக்கல் டேக்ஸஸ், அது ஏதாவது கவர்மெண்ட்டுக்கு பெண்டிங் இருக்கா, இல்லை என்கிற சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வாங்கணும். நோ டியூஸ் சர்டிஃபிகேட் ஃப்ரம் உங்களுடைய அந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்கிட்டருந்து கண்டிப்பாக வாங்கி கொள்ள வேணும். அதை வாங்கிட்டு நீங்கள் வரும்போது அதையும் வாங்கிட்டால் நல்லது. அப்புறம் ஏதாவது டிபார்ட்மெண்ட்டுக்கு டியூஸ் இருக்குமே ஆனால், இன்கம் டேக்ஸ் நீங்கள் பேயராக இருந்தால் இன்கம் டேக்ஸ் டீட்டெயில்ஸ், இல்லைனா எல்லாத்துலேயுமே பொருந்தாது என்று நான் போட்டு விடலாம். டீட்டெயில்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷன். அடுத்த காலம் பார்த்தீங்கன்னா 9வது காலத்தில் நம்ம என்ன தொழில் பண்ணுறோம், நம்முடைய ஸ்பௌஸு, நம்முடைய மனைவி என்ன தொழில் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான அந்த டீட்டெயில்ஸ் அதில் கேட்டிருக்கு. அதெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்து கொண்டு ஒன்றா கொஞ்சம் விவரம் தெரிந்தவர்களோடு உட்கார்ந்து நீங்கள் அதை ஃபில்லப் பண்ணி வரும்போது எல்லாம் கொண்டு வரணும். அப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். அந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் உங்கள் ஹைஸ்கூலில் இருந்து எங்கெங்கெல்லாம் படித்தீங்க, எந்த இயரில் உங்களுடைய அந்த படிப்பை நீங்கள் முடித்தீங்க, காலேஜ் போயிருந்தேன்னா காலேஜ் எந்த காலேஜு, எந்த வருஷத்தில் காலேஜில் படித்தீங்க, அதனுடைய படிப்பு எந்த வருஷத்தில் முடிந்தது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 6வது வகுப்புலேருந்து ஹைஸ்கூல் 6வது வகுப்பில் இருந்து 12வது வகுப்பு வரல ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. அந்த ஸ்கூலினுடைய டீட்டெயில்ஸ், அட்ரஸ், அது எங்கே இருக்குது, எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரையில் நீங்கள் அதில் படித்தீங்க,
அதுக்கு அப்புறம் யூனிவர்சிட்டி, காலேஜ், எந்த காலேஜில் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரல படித்தீங்க. ஒருவேளை டிப்ளமா படிச்சிருப்பீங்க, காலேஜ் போகாமல் டிப்ளமா படிச்சிருக்கலாம். அது என்ன இருந்தாலும் சரி, நம்ம படித்த அந்த படிப்பு எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷத்து வரல படித்தோம், என்ன படிப்பு அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸும் 10வது காலத்தில் கண்டிப்பாக கொடுக்கணும். அதனுடைய ஆப்ஸ்ட்ராக்ட் தான், அதை நம்ம அங்கே வந்து ஃபில்அப் பண்ணிக்கலாம். அதனுடைய ஆப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொன்னால் அதனுடைய தொகுப்பு, அந்த தொகுப்பெல்லாம் எடுத்து கடைசியில் பார்ட் பியில் வந்து முதல்ல கொடுத்த அதற்கும் இந்த பார்ட் பிக்கும் டேலி ஆகணும், ரெண்டும் ஒன்றா இருக்கணும். அங்கே முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டினுடைய அந்த மூவபிள் அசட்ஸ் வரும், கேஷ் வரும், இன்னும் மற்ற அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ் வரும், எல்லாத்தினுடைய லைபிலிட்டிஸ், நம்ம கொடுக்க வேண்டிய கடன்கள், நமக்கு வர வேண்டிய அசட்ஸு எல்லாம் நட்ஷெல்லில் வரணும். பட் அது முதல்ல கொடுக்கப்பட்டதான அந்த டீட்டெயில்ஸோட ஒத்திருக்க வேண்டும். அதே இது டேலி ஆக வேணும், அதை பார்த்துக்கிறணும். அதையும் பார்த்துட்டு இதெல்லாம் நீங்கள் ஃபில்லப் பண்ணிவிட்டு வாங்க. ஃபில்லப் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம இங்கே உட்காந்து அதை ஃபர்தராக எப்படி செய்கிறதுங்கிறத நாங்கள் இங்கே உட்காந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவோம். அப்போது நம்ம நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது அதை செய்வதற்கு ரொம்ப உதவியாக இருக்கும். உங்களுக்கெல்லாம் டொனேஷன் ஸ்லிப்ஸ் அனுப்பியிருக்கிறோம். அந்த டொனேஷன் ஸ்லிப்ஸில் ஃபினான்ஸை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த டொனேஷன் ஸ்லிப்ஸில் நீங்கள் எப்போவுமே கலெக்ட் பண்ணலாம், எவ்வளோ பணம் வேணாலும் கலெக்ட் பண்ணலாம். நீங்கள் இங்கே வரும்பொழுது உங்கள் கரத்தில் ஒரு ஃபார்மெட் ஒன்று கொடுப்பேன், ஒரு எலெக்ஷன் கமிஷனுடைய ஆர்டர் ஒன்று கொடுப்பேன். அதில் நீங்கள் எலெக்ஷனுக்காக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். எந்த பேங்க்கு நீங்கள் போனாலும் மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, அந்த லெட்டரை காட்டினாலே போதும். ஆகவே உங்கள் பெயரில், வேட்பாளருடைய பெயரில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேணும். அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வருகிற பணமெல்லாம் அக்கௌண்ட்டுக்குள்ளே விழணும். அதிலிருந்து தான் நீங்கள் எடுத்து செலவு பண்ணணும். அது ரொம்ப பாதுகாப்பானது, பார்த்துக்கொள்ளுங்கள். ஸோ முதல்ல நீங்கள் இந்த கலெக்ட் பண்ணுற அமௌண்ட் எல்லாத்தையுமே எலெக்ஷன் டிக்ளேர் பண்ண உடனே நீங்கள் அன்றைக்கே ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி அது வரையிலும் கலெக்ஷனான அமௌண்ட்டை பூரா அதில் போட்டுறணும். அதில் போட்டுட்டு செலவு செய்கிறது பூரா அதிலிருந்து தான் செலவு பண்ணணும். ஒருவேளை நாமினேஷன் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு கட்சியிலேருந்து நாங்கள் உங்களுக்கு பணம் அனுப்புகிறதா இருந்தால் அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் அனுப்புவோம். அதிலிருந்து எடுத்து நீங்கள் நாமினேஷன் ஃபீஸ் பே பண்ணணும். ஸோ இந்த அக்கௌண்டிங் ப்ரொசீஜரை பார்க்குறதுக்குனே உங்கள்கிட்ட விவரம் தெரிந்த ஒரு ஆள் வந்து இருக்கணும். ஏன்னா அடிக்கடி கூப்பிட்டு அவங்களே கைட் பண்ணுவாங்க, இப்படி எழுதுங்க எழுதுங்கன்ட்டு. ஸோ ஒரு விவரம் தெரிந்த ஆள் அதற்காகவே தனிப்பட்ட விதத்தில் இருக்க வேணாம் ஒரு தொகுதிக்கு. ஸோ அவங்க அப்பப்போ தாலுகா ஆஃபீஸ்லேயோ ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இருக்கிறதான அந்த ஆஃபீஸ்லேயோ கூப்பிட்டோன்னா போயிட்டு அதை ரெக்டிவ் பண்ணிட்டு வரணும் அவ்வப்பொழுது. அது ஒரு பெரிய காரியமே இல்லை. ஆனால் கேட்பதற்கு சொல்வதற்கு தான் ரொம்ப பெருசாக தெரியும். ஆனால் ரொம்ப சிம்பிளான காரியங்கள் தான். அதை நேர்த்தியாக செய்தால் நேர்த்தியாகவே இருக்கும். அந்த பண விஷயங்களில் மாத்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா 1-2 நாட்களிலேயே அக்கௌண்ட்ஸை வந்து அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன நோட்டில் நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை எழுதணும். ஒரு 40 பக்கம் ஒரு ஆட் பவுண்டு நோட்டு ஒன்று வாங்கிக்கலாம், சின்ன நோட்டு. அந்த நோட்டில் நீங்கள் தமிழக மக்கள் நல கட்சியின் வேட்பாளர், தொகுதி, உங்கள் பேர் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அந்த அக்கௌண்ட் நோட்டுன்னே இருக்கும். அந்த அக்கௌண்ட் நோட் மாதிரியே கூட ஒன்று வாங்கிக்கலாம். அதில் உங்கள்கிட்டருந்து வரவு எவ்வளோ வந்தது, பேங்க்லேருந்து நீங்கள் எவ்வளோ எடுத்தீங்க, பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் காட்டிடணும். பேங்க் அக்கௌண்ட்டில் இவ்வளோ பணம் இருந்தது, அப்புறம் பேங்க் அக்கௌண்ட்டில் இவ்வளோ பணம் விழுந்தது, அதுலேருந்து எவ்வளோ பணம் நீங்கள் எடுத்தீங்க, எவ்வளோ பணம் எதற்காக செலவழித்தீங்க, செலவுகள் எல்லாமே வவுச்சர் இருக்க வேணும். ஆல் பேமெண்ட்ஸ் ஷுட் பி இன் வவுச்சர். நம்ம ஒரு நயா பைசா கொடுத்தாலும் அதற்கு வவுச்சர் இருக்கணும். ஆல் ரெசீட் ஷுட் பி இன் டு த பேங்க். எல்லா ரெசீட்ஸும் அங்கே பேங்க்கு போயிடணும். எல்லா செலவுக்கும் வவுச்சர் இருக்கணும். இது மாத்திரம் இருந்துட்டால் பிரச்சனையே இல்லை. இது மாதிரி ரொம்ப சிம்பிளாக இதை நாம் செய்து கொள்ளலாம். ஸோ இந்த பண நடவடிக்கைகளில் அவ்வப்பொழுது நம்ம காரியங்களை செய்வோம். நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு ஒரு மாடல் நோட்டீஸ் ஒன்று கொடுத்துருவோம். மாடல் நோட்டீஸ் நாங்கள் அதுக்குள்ளே ப்ரிப்பேர் பண்ணி ஒரு மாடல் நோட்டீஸ் 17ஆம் தேதி வரும்போது கொடுப்போம். அதை நீங்கள் ரெடியாக ஒரு ப்ரெஸ்ஸில் போயிட்டு அந்த சின்னத்திற்கான இடத்தை விட்டுட்டு உங்கள் ஃபோட்டோலாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சின்னத்திற்கான இடத்த மாத்திரம் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கணும். இன்றைக்கு உங்களுக்கு சின்னம் அலாட் பண்ணாங்கன்னா நாமினேஷன் ஃபைல் பண்ணதுக்கப்புறமா ஒரு வித்ட்ராயல் டேட், நாமினேஷனை வாபஸ் வாங்குறதுக்கு ஒரு டேட் கொடுப்பாங்க.
அந்த வாபஸ் டேட் முடிஞ்ச உடனே அன்றைக்கே கூட சின்னத்தை ஒதுக்குவார்கள். அந்த சின்னம் ஒதுக்கப்பட்ட உடனே அன்றைக்கி நைட்டே நோட்டீஸில் சின்னத்தை போட்டு நீங்கள் வெளியே எடுத்துடணும். முதல்ல ஒரு 3000 நோட்டீஸ் அடிச்சுக்கோங்க. ரொம்பலாம் அடித்தா நம்மளால் விநியோகம் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம போகிறது எல்லாமே கிட்டத்தட்ட சர்ச்சஸ் போகிறோம், பாஸ்டர்ஸ் பார்க்குறோம், விசுவாசிகளை பார்க்குறோம். ஃபஸ்ட்டில் ஒரு 3000 நோட்டீஸ் அடிச்சுக்கங்க. அதுக்கு தமிழக மக்கள் நலக் கட்சி இந்த தொகுதின்னு போட்டு ஒரு வவுச்சர் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதை நீங்கள் அக்கௌண்ட் பண்ணிக்கோங்க. அதற்கப்புறம் அந்த எலெக்ஷன் டேட்ஸ் கொஞ்சம் நெருங்கும்போது இன்னொரு 3000 நோட்டீஸை அடித்து அதை எல்லாருக்கும் கூட விநியோகிக்கலாம். போகிற வாரவங்க எல்லாருக்கும் கூட நம்ம வீட்டில் கொடுக்கலாம். கட்சியினுடைய பேர் தானே. முதல்ல நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறது சர்ச்சஸ், பாஸ்டர்ஸ். அது ஒரு 3000 நோட்டீஸ் அடிச்சுக்கிட்டு அதை எல்லா சர்ச்சஸ்லையும் அங்கங்கே கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க. அடுத்து கடைசியில் ஒரு 2-3 நாள் 4 நாள் இருக்கும்போது இன்னொரு 3000-4000 நோட்டீஸ் அடித்து எங்கெங்கே கொடுக்க முடியுமோ மக்களுக்கு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள். ஸோ தமிழக மக்கள் நல கட்சின்னு ஒன்று நிற்கிறாங்க அப்படிங்கிற பேர் மாத்திரம் தெரியட்டும். ஸோ இந்த விதத்திலே நாம் இந்த பணிகளை மேற்கொள்ள வேணும். எலெக்ஷன் முடிஞ்ச உடனே 2-3 நாள்லேயே அக்கௌண்ட்ஸ் எல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு மீதி இருக்கிற பணம் இருக்குமே ஆனால் நீங்கள் கலெக்ட் பண்ண பணம் அதில் செலவழித்தது போக ஒருவேளை ஏதாவது மீதி இருக்குமே ஆனால் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். அதை அப்பொழுதே நீங்கள் பேங்கில் இருந்து நம்முடைய கட்சியினுடைய அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அதை அனுப்பிவிட வேணாம். கட்சியினுடைய அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அனுப்பி உங்களுடைய அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடணும். அந்த தேர்தலுக்காக நீங்கள் ஓப்பன் பண்ணுற அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. அந்த பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை பூரா கட்சி நிதிக்கு, கட்சியினுடைய ஃபண்ட்ஸுக்கு, கட்சியினுடைய அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அனுப்பிடுங்க. அந்த கட்சியினுடைய அக்கௌண்ட் நம்பரில் நீங்கள் வரும்போது உங்களுடைய கரத்தில் கொடுப்போம். ஆகவே இந்த காரியங்களை நீங்கள் பார்த்து வருகிற 17ஆம் தேதி நாம் இன்னும் விவரமாக எல்லாவற்றையும் பேசி உங்களை உற்சாகப்படுத்தவும், இன்னும் உங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை கொடுக்கவும் இங்கே நாங்கள் இருக்கின்றோம். நீங்கள் கண்டிப்பாக 17ஆம் தேதி வாருங்கள். ஒரு சில பேர் வர முடியாது என்று சொன்னார்கள். பரவாயில்லை, ஆனால் வர முடிகிற அத்தனை பேரும் வந்துவிட்டால் நல்லது. ஆகவே மாவட்ட செயலர்கள், கேண்டிடேட்ஸ், வேட்பாளர்கள் கட்டாயம் நீங்கள் 17ஆம் தேதி இங்கே தலைமை இடத்திற்கு வரும்படி உங்களை மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் உங்களோடு கூட இருக்கட்டும். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.